ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்பேஸ் இருந்தாலே போதும், ஒரு ஃபுல் சூப்பர் மார்க்கெட் செட்டப் வந்து உங்களுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ரேக் அரேஞ்ச்மெண்ட், எல்லா சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பில்லிங் சாஃப்ட்வேர், இந்த பிரிண்டர், ஸ்கேன், பார்கோட் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணிடுவாங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்பேஸ் இருந்தாலே போதும், ஒரு ஃபுல் சூப்பர் மார்க்கெட் செட்டப் வந்து உங்களுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை திரும்ப நீங்க வந்து இவங்கள்ட்டே ரிட்டர்ன் பண்ணி அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சுத்தமா உங்களுக்கு சார்ஜே பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல வந்து பயங்கரமான ப்ராஃபிட்டை நீங்க எடுத்துடலாம். 5 to 40% அளவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா 1 day ட்ரைனிங் வர கொடுக்குறாங்க. எப்படி பிசினஸ் பண்ணணும், எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணணும்னு. சர்வீஸ் சார்ஜ் உங்கள்கிட்ட சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க ஹோல்சேல்ல கொடுத்துட்டு வராங்க. டாப் லைசன்ஸ், ஜிஎஸ்டி, FSSI இது எல்லாமே அவங்களே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைட் பண்ணி சுப்ரீம் ஸ்டோர் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலையூர்ல இருக்க எஸ்எஸ் சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 months ஆச்சு ஆகும். இவங்க வெறும் 15 daysல வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் சூப்பர் மார்க்கெட் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, ரேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பில்லிங் சாஃப்ட்வேர், உங்களுக்கு QR கோடு, ஸ்கேன், பார்கோடு என்ன வேணாலும் எல்லா சாஃப்ட்வேருமே எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் 15 daysல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் வந்து வைக்கணும்னா 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதுங்களா மேடம்? இந்த சுப்ரீம் ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு வெறும் 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்பேஸ் இருந்தாலே போதும், ஒரு ஃபுல் சூப்பர் மார்க்கெட் செட்டப் வந்து உங்களுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பிசினஸ் பண்ணா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வேணுங்க? உங்கள்கிட்ட வெறும் ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தா போதும், ஒரு ஃபுல் சூப்பர் மார்க்கெட் செட்டப் நீங்க இருக்க இடத்துல வந்து அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன பண்றாங்க அது சொல்லுங்க டீடைலா. ஓகே, சுப்ரீம் ஸ்டோர்ல வந்து 4500 ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. A to Z இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சிருக்காங்க. இவங்க உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் செட்டப்ல வந்து ரேக் அரேஞ்ச்மெண்ட், எல்லா சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பில்லிங் சாஃப்ட்வேர், இந்த பிரிண்டர், ஸ்கேன், பார்கோட் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பொருள் வாங்கினா நீங்களே வந்து ஸ்டாக்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இந்த சுப்ரீம் ஸ்டோர் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லா ஸ்டாக்கும் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சுத்தமாக உங்களுக்கு சார்ஜே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சுத்தமாக கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஃபுட் ப்ராடக்ட்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிட்டு இருக்குங்களா, அது எப்படிங்க இது? எங்கேயும் பண்ண முடியாதது வந்து இந்த சுப்ரீம் ஸ்டோர்ல கொடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை திரும்ப நீங்க வந்து இவங்கள்ட்டே ரிட்டர்ன் பண்ணி அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிசினஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எப்படிங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும்? ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த லொக்கேஷனில் நம்ம சூப்பர் மார்க்கெட் செட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் போகும்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து லொக்கேஷன் தான் சொல்லுவேன். செகண்ட் திங் வந்து கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இந்த பேம்ப்ளெட்ஸாக இருக்கட்டும், ஆஃபர்ஸ் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட வாக்இன் வந்து அதிகமாக இருக்கும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்போட கன்சிஸ்டன்ட் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மார்னிங் 6 AM ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நைட்டு 10 வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். லைக் டெய்லி வந்து அந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். டைமிங் தான் அதில் ரொம்ப முக்கியம். நாலாவது விஷயம், உங்களுக்கு ஸ்டாக் வந்து காலி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சுப்ரீம் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ரீஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த 4 பேசிக்கான திங்ஸ். இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல வந்து பயங்கரமான ப்ராஃபிட்டை நீங்க எடுத்துடலாம். சூப்பருங்க. ஓகே மேடம், இந்த பிசினஸ் வந்து பெண்கள் வந்து எடுத்து பண்ணால் நல்லா, இந்த பிஸ்னஸ் நல்லாவே இது பண்ணலாங்களா? கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக 1 day ட்ரைனிங் வர கொடுக்குறாங்க. எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணணும்னு எல்லா ஐடியாவுமே இவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. டிஸ்கவுண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க? எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்காத அளவுக்கு ஒரு சூப்பர் டிஸ்கவுண்ட் இங்க கொடுக்குறாங்க. 5 to 40% அளவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்பி நல்ல பிரைஸ்க்கு நீங்க இங்க வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்து இதை நீங்க சேவை பண்றீங்களா இல்லை சர்வீஸா பண்றீங்களா? சர்வீஸ் சார்ஜ் உங்கள்கிட்ட சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க ஹோல்சேல்ல கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா நீங்க ஒரு டைம் வந்து ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா திரும்ப இவங்களே தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதனால உங்கள்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் வந்து சுத்தமா வாங்கவே மாட்டாங்க. இப்போ வந்து சார் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து துணை வச்சிடறாரு. இப்போ ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பொருள் வாங்குறாங்க, அது மாதிரி வாங்கலாங்களா? அது
அது அவங்கவங்க விருப்பம். ஏன்னா வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர், நல்ல டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம், சர்வீஸ் சார்ஜ்லாம் வந்து யாருமே ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் சுப்ரீம் ஸ்டோரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேற எங்கேனாச்சும் இருந்து வாங்கினா கூட நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து வில்லேஜ்ல கூட எடுத்து பண்ணலாங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு பொட்டி கடைக்கு போனீங்கன்னா அங்கே ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க, நிறைய திங்ஸ் வந்து வாங்க முடியாது. பட் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஒரே இடத்துல வந்து போய் வாங்கிட்டு வரலாம். இப்போ வந்து லீகல் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, அதுங்க சப்போர்ட் தருவீங்களா? கண்டிப்பாக இவங்க ஷாப் மட்டும் செட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான ஷாப் லைசன்ஸ், ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஐ இது எல்லாமே அவங்களே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைட் பண்ணி சுப்ரீம் ஸ்டோர் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் வீடியோவில் வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எங்கள் வியூஸ்க்கு வந்து வேற என்ன சொல்ல வரீங்க? நல்ல கேள்வி. சுப்ரீம் ஸ்டோர் வந்து 2 இயர்ஸ்ல நியர்லி 100 சூப்பர் மார்க்கெட்ஸ் கிட்ட ஓபன் பண்ணி செட்டப் பண்ணி அதை வந்து இப்போ வரைக்கும் அவங்க ஃபுல் சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீன்ல இருக்க சுப்ரீம் ஸ்டோர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி நல்ல பிசினஸ் வந்து நீங்களும் பண்ணனா வந்து சுப்ரீம் ஸ்டோர்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா புது பிசினஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வரோம். மேலும் தகவல் தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருப்போம், காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் லொகேஷன்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயிரும். பை. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.